ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரிப்பன் பக்கோடா. அதுக்கு நான் வந்து 3 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூட 1 டம்ளர் ஃபுல்லாக கடலை மாவு சேர்த்திருக்கேன். கூட 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அப்புறமா டேஸ்ட்டுக்கு வந்து பெருங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு சிலர் எள்ளு ஆட் பண்ணுவாங்க. எள்ளு ஆட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் எள்ளு ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டோம். எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காரம் மிளகா பொடி 1 ஸ்பூன், அப்புறமா உப்பு, இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் காய வச்சு அந்த காஞ்ச எண்ணெயை அது மாவு மேலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த எண்ணெய் ஊற்றினா தான் கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கை வந்து நல்லா கழுவிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் அந்த மாவு, ஓகேங்களா? அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மாவு வந்து இந்த அச்சில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் வேறு அச்சு தான் எடுத்தோம், அது சரியாக வரலை. அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் இதுலேயே மாற்றி நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா வந்தது. ஸோ இந்த மாதிரி அழகாக போட்டு எடுங்க. மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வரும். ஸோ மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப விட்டிங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிடும். ஸோ லைட் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு பாருங்கள். இந்த கலரில் வந்துட்ட உடனே எடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பேட்சாக எல்லாத்தையும் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ மறக்காமல் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். கூட அப்போ சொன்ன மாதிரி தான் எள்ளு வந்து சேர்த்திக்கோங்க. எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக வரும், அழகாக வரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you in the next video.